ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னுவாங்க. வெல்லும் சொல்லுடையவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான். தன்னைத்தானே கொள்ளுகிற சொல்கிறது செங்கோட்டை. அவர் சொல்கிறாரு, நான் என்று சொல்லுவன் வந்து கடவுள் பார்த்துப்பாரு. நீ தான் நானுன்னு சொல்லியிருந்துடுற, நான் சீனியர்ன்ற, நான் அப்போ கடவுளை தான் பார்ப்பாரு. நான் வந்து 9 முறை ஜெயிச்சுன்ற, அப்போ யார் என்ன பண்ண, நீ தான் நான் சொல்லிக்கிற, அப்போ நீ தான் கடவுளை பாதிக்கப்படுத்துவான், கடவுளை தான் தண்டிப்பான். இல்லை, தாவே காலவருக்கு வந்து ஒரு உச்சபட்ச அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில் வந்திருக்காரு அவர். சார், தாவே காவல உச்சப்பட்ட அதிகாரம் கொடுத்து அவங்க கட்சி பிரச்சனை சார். நமக்கு என்ன இந்த உச்சக்கட்டமாக இருந்தான்னா தினமும் அவர் வந்து தலைவர் அவங்க தலைவர் விஜயை சந்தித்து பேசுனாங்க. நமக்கு என்ன இருக்குது சார்? அதிமுக வழிநடத்த ஒரே ஒரு மாபெரும் தலைவர் வந்து எங்கள் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் மட்டும்தான். அவர் தான் அதிமுக. இன்றைக்கி அதிமுக முக்கிய முகமே அவர் தான். அதிமுக ஒரு முகம் இருக்குன்னா இன்றைக்கி அன்றைய புரட்சி தலைவர் புரட்சி அம்மா, அதுக்கப்புறம் இன்றைக்கி கட்சி வளருது, கட்சி இருக்குது, மக்கள் மத்தியில் இருக்கிறாரு சொன்னால் ஒரே முகம் அதிமுக முகம் பேர் அண்ணன் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் மட்டும்தான். அப்புறம் என்ன போய் நீ உனக்கு அந்த கட்சி 1000 ரூபாய் கொடுத்தோம் சார், அது அவங்க கட்சி பிரச்சனை, நமக்கு என்ன சார் அதை பற்றி? இனிமேல் தான் தெரியும். நீ வந்து அந்த கட்சி என்ன பண்ண போகிற, எப்படி அந்த ஆள் எப்பயும் ஒருத்தர் புகழ்ந்துனே இருப்பான் சார், அப்புறம் புலம்பினே இருப்பான். புகழ்றது மட்டும் புலம்புறதும் இந்த ஆளுக்கு வேலை.